பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிர் மேலான அன்பு தமிழஞ்சங்களே அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்றதுல பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். மீண்டும் விருதுநகர் போன தேர்தலில் விருதுநகர் வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகர் மக்களை என்னை கைவிடல, உங்களோட அன்பும் ஆதரவும் போன தேர்தலில் என்னை கொடுத்திருந்தீங்க. ஆனால் இந்த முறை இன்னொரு கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கம் வகிச்சிருக்கு. இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இன்னைக்கு தேமுதிக அங்கம் வகிச்சிருக்குன்னா அது தமிழ்நாட்டின் நலன் கருதி மட்டும்தான். ஏன் இது சொல்றேன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை போன அரசாங்கத்தில் அனௌன்ஸ் பண்ணி செயல்பாட்டுக்கு அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ச்சியாக மீண்டும் அது மக்கள் செயல்பாட்டுக்கு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் ஆகுது. அதுக்காக மீண்டும் திமுக ஆட்சி வந்தாதான் மக்கள் கொஞ்சம் அனைத்து நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் இன்னைக்கு இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம். 2016 ஐயா டாக்டர் கலைஞரும் கேப்டன் இருக்கும் போதே இந்த கூட்டணி அமைய வேண்டியது. ஆனா எப்ப நடக்கணுமோ அது அப்பதான் நடக்கும்ன்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் கூட விருதுநகர்ல பேச லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால இப்போ திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என் தாயார் தேமுதிக பொதுச் செயலாளரும் அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சேர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க. நிச்சயமாக இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்துல தமிழ்நாடு முழுவதும் ஜெயிக்கும், அது மாற்று கருத்தே இல்லை. அதில் விருதுநகர் மாவட்டத்தில் மக்களாக நீங்கள் உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக என்னை நினைத்து தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நம்மளோட உரிமையோட நான் கேட்பேன். ஏன்னா ஜெயிக்க வச்சா நம்ம மாவட்டத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்துதான் அந்த பெருமையை சேரும். ஏன்னா காமராஜர் மாதிரி பல தலைவரை உருவாக்கின மண் இந்த மண், எங்க தாத்தா பிறந்த மண் இந்த மண், எங்க பூர்வீகத்துக்கு நான் திரும்பி வந்து நிக்கிறேன். என் மக்களுக்கு நான் செய்வேன், வேற யார் செய்வான்ற கேள்வி எனக்குள்ளே இருக்கு. அதனால எங்க தாத்தா மண்ணில வந்து என் மக்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். மக்களாக நீங்கள், நான் தந்தை இருந்து இந்த நேரத்தில், அப்பா இல்லாத இந்த நேரத்தில் மக்களாக நீங்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும். கேப்டன் இருக்கும்போது சாதிக்கிறது வேற, கேப்டன் இல்லாதப்ப ஒரு மகனாக வந்து சாதிக்கிறது வேற. இது தேர்தல், நான் உங்கள் வாக்குறுதியை எனக்கு சொல்றது எல்லாம் நான் நிறைவேற்ற முடியும். ஆனா மக்களாக நீங்கள் இன்னொரு பக்கம் எங்களுக்கு நீங்க எனக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுத்தாதான் அது பண்ணணும். நம்ம கண்ணாடி மாதிரி ஏங்கணும். நீங்க சிரிச்சீங்கன்னா நான் சிரிப்பேன், நாலுதான் நீங்க அந்த மாதிரி நம்ம கண்ணாடி மாதிரி ஏங்கணும். அப்படிதான் மாவட்டத்துக்கு பல விஷயங்கள் நீங்க கொண்டு வர முடியும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குன்னு எல்லாருமே நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களோட இது கண்டிப்பாக அடுத்த வரும் காலங்களில் ஆல்ரெடி போன அரசாங்கத்திலே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிப்காட் வரும் நீங்க சொல்லியிருந்தாரு, நியோ டைடில் பார்க் வரும் நீங்க சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ச்சியாக இந்த அடுத்த 5 வருஷத்துக்குள்ள செயல்பாட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு படிச்ச இளைஞர்கள், பெண் மாணவிகள் அனைவருக்கும் இன்ஜினியர் படிச்ச எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். கொஞ்சம் பொருளாதாரம் உங்களோட குடும்பத்திலும் உயரும். அதே மாதிரி சிப்காட் வரும், அதுவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பல திட்டங்களை சொல்லியிருக்காரு. அதில் மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதம் 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா அது எப்படி நீங்க பயன்படுத்தினீங்க உங்களுக்கே அது நல்லா தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய இல்ல. ஆனா அடுத்த ஆட்சி அமைக்கும் போது, திமுக ஆட்சி அமைக்கும் போது அந்த 1000 2000 ரூபாய்க்கு உயர்த்துறாங்க. அந்த 2000 ரூபாய்க்கு உயர்த்துறப்போ பெண்களாக நீங்கள் அதை எப்படிலாம் நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியும். பசங்களை படிக்க வைக்கிறது, இல்ல ஒரு 5-6 மாசம் காசு சேர்த்து வச்சு ஒரு நல்ல நகை வாங்குறது, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க பயன்பாட்டுக்கு நீங்க செஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி அவசியம் இல்லை. இந்த திட்டத்தையும் முதல்ல ஸ்டாலின் உங்க கையிலே ஒப்படைச்சிடறாரு. நீங்க தான் அதை டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் கூப்பன், அது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 8000 ரூபாய் கூப்பன்ல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வேண்டிய டிவி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின், ஏசி, இது எது வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். இப்ப சில வீட்டுல பல ஏசி இருக்கும், இப்ப வெயில் காலத்துல வந்து ஓடாது, நீங்க அதை மாத்திட்டு நீங்க புது ஏசி வாங்கிக்கலாம். இல்ல பழைய காலத்துல பழைய டிவி இருக்கும், இன்னைக்கு ஸ்மார்ட் டிவிலாம் வந்துருச்சு. இப்ப பசங்க வளர்ந்துருக்கலாம், சின்ன பசங்க நீ ஐபிஎல் மேட்ச் பாக்குறோம்ன்றாங்கன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் டிவி வாங்கி ஐபிஎல் பாக்கலாம். இந்த மாதிரி டெக்னாலஜியும் வளருது, மக்களும் நீங்களும் வளர்ந்துட்டு இருக்கோம், நம்ம சிந்தனையும் வளர்ந்துட்டு இருக்கோம், எல்லாமே மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால் இது ஒரு புதுமை திட்டமா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கும் போது மக்களாக நீங்கள் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை அனைத்தும் இந்த திமுக கூட்டணி சேர்ந்த தேமுதிக முரசு சின்னத்துக்கு நீங்க தாழ்மையோட கொடுக்கணும் அப்படின்னு நான் இங்க கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போன தேர்தல் இருக்கும் போது நான் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்து நான் பிரச்சாரம் செய்தேன். ஆனா இந்த முறை இங்க விருதுநகர் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வீடு எடுத்தீங்க, நான் தங்கி இருக்கேன். கண்டிப்பாக எங்க அம்மா சொல்லிட்டாங்க, பசங்க 2 பேரு, ஒருத்தர் நாட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு, உங்களை நம்பி நான் இங்க இறங்கிட்டேன். நீங்க தான் என்னை பாத்துக்கணும். பாத்துப்பீங்களா? நீங்க தான் பாத்து, உங்களை நம்பி தான் நான் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் இதை சொல்றேன்னு வச்சுக்கோங்க, சரி
ஏன்னா இதனால இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லா செஞ்சு தர முடியும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு இளைஞனா இருக்கேன், அதனால மறந்துடாதீங்க. ஏப்ரல் 23 3ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம். திரும்பியும் சொல்றேன், ஏப்ரல் 23 3ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம். மறுபடியும் சொல்றேன், ஏப்ரல் 23ஆம் தேதி எத்தனாவது நம்பர் கேட்கல, கொஞ்சம் சத்தமா. அந்த 3ஆம் நம்பர் பட்டன்ல ஒரு குத்து. அடுத்த 5 வருஷம் உங்க வாழ்க்கை கெத்தாக இந்த விஜய் பிரபாகர் நான் பாத்துக்கிறேன். இல்ல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சும்மா விஜயகாந்த் பையன் வந்தா போனா பேசினதும் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. துளசி கூட வாசமானாலும் மாறும், இந்த தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டான். சொன்னதுதான் நிச்சயம். உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருக்கிறேன். அதனால வரவேற்பு அனைத்து கூட்டணி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நாட்டில் நன்றி கூடி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு வெற்றி வாழ்வில் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படியே போட லைவ்ல இருக்குடா. நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக வரவேற்பு கொடுத்த சங்கலிங்கபுரம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே நன்றியோடு இதோ உற்சாகத்தோடு வருகின்ற 23ஆம் தேதி அண்ணன் வெற்றி வேட்பாளர் சொன்ன மாதிரி 3ஆம் நம்பர் பட்டன் சின்னம் கொட்டு முரசு சின்னத்திற்கு முத்திரை பதித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக முதலமைச்சர் அவர்களின் எண்ணற்ற நலத்திட்டங்களை உங்களுக்கு வந்து கொண்டு சேர்ப்பதற்கு நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆகையால் மறந்துவிடாமல் தமிழக முதலமைச்சர் அவர்களின் நலத்திட்டங்களை உங்களை சேர்ந்தடைய வந்து சேர நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உதய சூரியன் சின்னத்திற்கு நமது வெற்றி வேட்பாளர், அருமை வேட்பாளர், உங்கள் வீட்டு தம்பி, உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்